இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட்ஸுக்கு சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின்படி தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு. அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 389 பேர் உறுப்பினர்கள் இருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு அப்புறம் உறுப்பினர்கள் வந்து பிரிஞ்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து 189 பேரா. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து யார் இருப்பாங்கன்னா, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் இருப்பார். மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து 3 பேர் இருப்பாங்க. மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர் இருப்பாங்க. 93 பேர் வந்து சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த நிர்ணய சபையில். அரசியல் நிர்ணய சபையில் தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த வருஷம் கேட்பாங்க. எத்தனை வருஷம் இது எழுதுனாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி கேட்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு மொத்தம் நாட்கள் ஆனாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 60 நாடுகள் அதுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து அந்த நாடுகள்லேருந்து அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எழுதப்பட்டது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு. அது மட்டும் காப்பி பண்ணி எழுதுறதால அதுலேருந்து ஒன்றா அந்த 60 நாடுகள்லேருந்து ஒன்றா எழுதி நிறைய அவங்க தேவையானது எழுதி காப்பி பண்ணி எழுதிக்கிட்டாங்க, மாற்றம் பண்ணியிருக்காங்க. மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. செலவு வந்து 64 லட்சம் செலவாச்சு. இது எழுதுறதுக்கு வந்து 64 லட்சம் செலவாச்சு. அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா 11 அமர்வாக நடைபெற்றது. அமர்வுன்னா என்னதுன்னா, ஒவ்வொரு அமர்வுக்குள்ளேயும் 8 நாட்கள் 10 நாட்கள் இல்லை 11 நாட்கள் அப்படின்னு நடக்கும். ஒரு அமர்வுக்கு வந்து அந்த கூட்டம் நடக்கும். நிர்ணய சபை உறுப்பினர்கள்லாம் கலந்துக்குவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க இந்திய அரசியலை பற்றி. அதான் அமர்வு 11 அமர்வாக நடைபெற்றது. மொத்தம் வந்து கூட்டத்தொடர் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் வந்து 166 நாட்கள், 11 அமர்வாக 176 நாட்கள் வந்து இந்த கூட்டம் நடைபெற்றது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் எங்கன்னா எப்போ நம்ம பார்க்கலாம். எப்போ இந்த டேட்டு ஃபஸ்ட்டு முக்கியம், ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி சொல்கிறேன் எங்கே எப்போன்னு. ஃபஸ்ட்டு 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர். அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 9 நடைபெற்றது. அதே 1946 தான் டிசம்பர் 11 வந்து 2வது கூட்டத்தொடர் நடைபெற்றது, அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர். அதுக்கப்புறம் 3வது கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 13 1946. 1946 தான் இடைக்கால அரசாங்கம் வந்து அமைச்சாங்க. நேரு சொல்லுவாங்க, நேரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. இடைக்கால அரசாங்கம் அப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1947 தான் சுதந்திரம் அடைஞ்சோம். இந்த அரசியல் நிர்ணய சபை கொடுத்த இத்தனை நாட்கள் நடைபெற்றதா. அதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி சட்ட திருத்தம் மாற்றிக்கிறது இல்லை, பேசும்போது இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்க சொல்லிட்டு திருத்தம் பண்ணுறாங்க, சட்ட திருத்தம். எத்தனை திருத்தம்னா, அந்த கூட்டலாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக 2473 சட்ட திருத்தம் வந்து முன்வைக்கிறாங்க. எல்லாமே பேசி கலந்து ஆலோசித்து உள்ள திருத்தம் வந்து முன்வைக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு தந்தை டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் வந்து காரணம், முழு காரணம் சொல்லலாம். இவர் தான் எழுதினார்னு சொல்லலாம். ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு முக்கால்வாசி. இவர் தான் காரணமே, இவர் தான் அந்த இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு காரணமே டாக்டர் அம்பேத்கர். இந்த சட்ட வரைவு குழு தலைவர்னு சொல்லுவாங்க டாக்டர் அம்பேத்கரை. இது எழுதி முடிக்கப்பட்ட போது இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து எழுதி முடிக்கப்பட்ட போது நம்ம எத்தனை பாகங்கள் இருந்துச்சு, எத்தனை பிரிவு அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 22 பாகங்கள் இருந்துச்சு எழுதி முடிக்கப்பட்ட போது. 22 பாகங்கள். இந்த புக்கில் 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை இருந்துச்சு. நவம்பர் 26 சொல்லுவாங்க. நவம்பர் 26 என்னன்னா இந்திய அரசியலமைப்பு தினம். இந்திய அரசியலமைப்பு தினம் ஜனவரி 26 வந்து குடியரசு தினம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜனவரி 24 தான் குடியரசுல வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கையால் எழுதி யாருன்னா கேட்பாங்க. கையால் யார் எழுதுனாங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா எழுதினார். எப்படி எழுதினார்? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படிலாம் கிடையாது. இத்தாலி பாணியில், பாண்ட் சைஸு இத்தாலி பாணியில் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹிந்தி மொழிலாம் மொழிபெயர்த்தாங்க. கேட்பாங்க யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு. கையால் எழுதியது யாருன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. அமெரிக்கா கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு இது ஃபாலோ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அமெரிக்காவில் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது.
உலகில் எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்புனா இந்திய அரசியலமைப்பு. இது வந்து எழுதப்படாத அரசியலமைப்புன்னு கேட்டால் இங்கிலாந்து. நம்ம வந்து எழுதப்பட்டது நீளமானது, இந்திய அரசியலமைப்பு வந்து நீளமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 1949 1949 நவம்பர் 26 என்ன கேட்பாங்க, 1946 கேட்பாங்க. 1946 டிசம்பர் 13 வந்து முகவரியை பரிந்துரைத்த நாள். நேரு வந்து முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபை கூடுறாங்க. எதுக்காகனா அரசியலமைப்பு ஒப்புதல் தருவதற்காக அதை கூட்டம் கூடுறாங்க. அதுக்கு தலைமையேற்ற பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். 24 26 சொன்னேன், குடியரசு தினம் சொன்னேன். அப்போ தான் வந்து 1950 ஜனவரி 26 வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26 என்ன சொல்கிறோம், குடியரசு தினம் சொல்கிறோம். ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம் சொல்கிறோம். நவம்பர் 26 முக்கியம், அரசியலமைப்பு தினம் சொல்கிறோம், கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு, நெகிழும் தன்மை நெகிழாத தன்மை உடையது, கூட்டாட்சி முறை உடையது, நாடாளுமன்ற உடையது, சுதந்திரமான நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை. இதெல்லாம் கேட்பாங்க, பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. கூட்டாட்சி முறையா இரட்டையாட்சி முறையா அப்படி இப்படின்னு. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் 389 பேர் பார்த்தோம். அதில் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர் இருந்தாங்க கேட்பாங்க. பெண் உறுப்பினர்கள் மொத்தம் 15 பேர் இருந்தாங்க. ஒரு பட்டியலான பெண் தர்ஷாயினி வேலாயி தான். ஒரே ஒரு முஸ்லீம் பெண் இருந்திருக்காங்க, பெகம் ஹயாஸ் ரசூல்னு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து இருந்திருக்காங்க, துர்காபாய் தேஷ்முக்னு. இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. அந்த 389 பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க. 90 பேர் வந்து பாகிஸ்தானுக்கும், 299 பேர் இந்தியாவுக்கு பிரிஞ்சிருவாங்க. இந்திய பாகிஸ்தானுக்கு அப்புறம் அந்த உறுப்பினர்கள் வந்து டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து எடுத்தாங்க. அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. அடிப்படை கடமை வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. குடியுரிமை இம்பார்ட்டான குடியுரிமை பகுதி 2ல் வந்து சட்டப்பிரிவில் இருக்குது. பிரிவு 5 to 11 வரை இந்த குடியுரிமை பற்றி விளக்குறது. குடியுரிமை பார்த்திங்கன்னா 8 முறை வந்து